நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நமது சேனலுக்கு தொடர்ச்சியாக நிறைய ஆதரவுகளை கண்டினியூஸாக நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 தாண்டி நமக்கு போயிருக்கு. அந்த வகையில் பேராதரவை தெரிவிச்சுக்கிட்டு வர்ற அனைவருக்கும் இந்த பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோ பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரகப்பெயர்ச்சி பலன்கள்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம பலன்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொது பலனாக நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ஜீவ சாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, என்ன மாதிரி விதி அமைப்பு இருக்குது, ஆமாம், லக்கணம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்றால் உயிர், ராசி என்றால் உடல், அதாவது லக்கண அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம கோச்சார பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலன்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சாதகமாகவும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட முழுமை பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகம் தான். சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும் அப்படின்னாக்க கன்சல்டேஷன் பண்ணிக்கங்க. திரும்ப அதை பற்றி அது என்ன தசாபுத்தி அமைப்புகள் ஓடுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பார்த்துக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் நமக்கு நம்ம சேனல் மூலமாக ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அதே நேரத்தில் திருக்கணித முறைப்படி ஜாதகங்கள் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஆணி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தோட சிறப்புகள் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் ஆட்சி பெற்று ரொம்ப வலிமையாக விருச்சிக ராசியிலிருந்து 6ஆம் இடமான பார்த்திங்கன்னா மேச ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதே காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேயே விழுகுது. அடுத்து வக்ரம் பெற்ற சனி வருகிற பார்த்தீங்கன்னா ஆணி 15ஆம் தேதி பார்த்தோம்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அப்போ வக்ர பயிற்சியாலையும் குருவோட பார்வையாலையும் இதுவரையும் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அப்போ எப்படி நடக்கும்னா திடீர்னு நடக்கும், எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ என்ன நடந்துச்சுன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் இருந்து வந்த தடைகள் இருக்கு இல்லையா, அந்த தடைகள் அனைத்துமே இப்போ மாறப்போகுது. அதில் இருந்து வந்த தடை, தாமதம், பிரச்சனைகள், ஆமாம், செய்ய முடியாத ஒரு தடங்கல்கள் அனைத்தும் மாறப்போகும். அப்போ வக்ரம் பெற்ற சனி உங்களோட ராசியை பார்க்குறார். அதே காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா குரு பகவானும் நேர் சமசப்தமாக 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உங்களோட வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன மாதிரி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, குடும்ப உறவுகள் சார்ந்து, வீடு மனை சார்ந்து இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லை, பிரச்சனையாக இருந்தேன், கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும். ஆமாம், இப்போ வேறு என்ன விசேஷங்கள் இருக்குன்னா, நீங்களே ஒரு மதிக்கத்தக்கவராக, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்ப உறவுகளில், அதுவும் பார்த்திங்கன்னா சகோதர உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஒரு 30 நாள் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசணும். மற்றபடி நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், உங்கள் கடனை கட்டுறதுக்கான வழி உண்டு. அடுத்து சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே எடுத்த முயற்சியெல்லாம் தடைப்பட்டு கிடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் எல்லாத்துலேயும் பலன் கிடைக்கும். ஏன்னா குருவோட உங்களோட சனியோட வக்ர பார்வை என்ன பண்ணுது, உங்கள் ராசியே பார்க்குறதுனால திடீர்னு நீங்கள் வேகமான செயல்பாடு இருக்கும். ஆமாம், எப்படின்னா இதுவரையும் சோம்பலாக ஒரு மாதிரி என்னத்தை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சோம்பலாக முயற்சியில் ஒரு குறைபாடு இருக்கும். ஆமாம், சொன்ன டைம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்திருக்க ஒரு காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாறும். திடீர்னு என்ன பண்ணுவீங்க, இயல்புக்கு மாற ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படுவீங்க. அதே போல் வீட்டு வேலைகள், அதே போல் வீடு கட்டி குறை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்குது. புது வண்டி வாகனங்களை வாங்குறது அப்படிங்கிறதுக்கு திட்டமிடுவீங்க. சொத்துக்கள் வாங்க திட்டமிடுவீங்க, இடம் வாங்க திட்டமிடுவீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடுவீங்க. நீண்ட நாள திருமணமாகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தடையாக இருந்த சுகஸ்தான பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சு. அப்போ என்ன நடக்க போகுது, திருமண பாக்கியம் கைகூடி வரும். அப்போ ஆணி 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப்போகுது. ஆமாம், அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கலாம் நீங்கள். ஆமாம், இது ஒரு நல்ல காலம்தான், உங்களுக்கு நல்ல காலம். அதே நேரத்தில் 8ல் இருக்க சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா 8க்குடைய ஒரு 8லே இருந்து கூட யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலதிபதியும் சேர்ந்து போயிருக்கிறார். தொழிலதிபதியும் சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் 7க்குடையவர், அதே நேரத்தில் 12க்குடையவனும் சேர்ந்து இருக்கிறார். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு யோகா அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அரசு சார்ந்த அனுகூலங்கள் உண்டு. அப்போ என்ன மாதிரி அனுகூலங்கள், அரசு சார்ந்து நினச்ச இடத்துக்கு நினச்ச மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இடமாற்றம் செஞ்சுக்கிட்டு போகிறது. அதே போல் அதில் வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்துறது மூலமாக நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நட்சத்திர அடிப்படையில் பார்க்க போகிறோம். அப்போ விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் கைகூடும், கூட்டு தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கடனை கட்டிடுவீங்க, கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வயதான நோய் சிரமப்படுறவங்களும் அந்த காலத்தில் என்ன மருந்து சாப்பிட்டா குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிய வரும். அடுத்து வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிரிந்து சென்ற நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரிந்து சென்ற கணவன் மனைவிலாம் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலிமா குடும்பமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகன சுகங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால திடீர்னு எல்லாம் அமையும். ஆமாம், திடீர்னு பார்த்தா ஒரு வீடு வாங்கணும்னு திட்டமிட்டிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு வீடே அமைஞ்சிரும். ஆமாம், அதே போல் வண்டி வாங்கணும்னு திட்டம்னா வண்டி அமைஞ்சிடும். சுகஸ்தானத்தை கேடு இருந்தது இல்லையா, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம்லாம் குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கிடும். ஆமாம், வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அம்மாவோட உடல் நலத்தில் அக்கறை அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லாயிருக்கும். உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா படிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது நினச்ச படிப்பை நினச்ச மாதிரி எடுத்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதே போல் சுக்கிரன் சேர்ந்துருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ஐடி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆமாம்,
திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து வேறு என்ன வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் விநாயகர் வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஓகே, மேலும் கூடுதலுக்கு உங்களோட தசாபுத்தி அடிப்படையில் உங்களோட ஜாதகத்தை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணிய அருளால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.